டேய் மச்சான், நான் சொல்றேன் பயப்படாம கேளுடா. சொல்றா. என் பொண்டாட்டிய நானே கொன்னுட்டேன்டா. எது கொன்னுட்டியா? டேய் கத்தாதடா. சொல்லிட்டே இருக்க. நானே பயமா இருக்குன்னா உன்னைய கூப்பிட்டா நீ என்னடா எனக்கு மேல கத்துற? உன் பொண்டாட்டி பார்க்க நல்லா இல்லதான், அதுக்குன்னு கொன்றுவியாடா? டேய் என் பொண்டாட்டிய நானே எப்படிடா கொல்லுவேன்? என்னாச்சுன்னா ஒரு டீ இவ்வளவு நேரமாடா போட்டுட்டு இருக்க? உனக்கெல்லாம் கள்ளிப்பால்ல தாண்டி டீயை போட்டு கொடுக்கணும். உனக்காக பார்த்து பார்த்து போட்டேன்னு சொன்னேமா. இந்தா உண்மையிலே ஒரு நாள் கள்ளிப்பாலை போட்டு கொல்றேன்டி ஒண்ணு. ஏய் எங்க போற? ஒர்க் அவுட் பண்ண போறேம்மா. ஒர்க் அவுட் பண்ணி உடம்பேத்தி என்ன பவுன்சர் வேலையில சேர போற? இல்லம்மா, அத இங்க வச்சிட்டு போய் பாத்திரத்தை கழுவுடா. இவளுக்கு ஒரு சாவு வர மாட்டேங்குது. என்னடா சத்தாது? அடியே என்னடி படுத்துட்ட? அடியே கண்ணை திறந்து பாரு. இதாண்டா நடந்துச்சு. இப்ப என்ன பண்றது? அவங்க அம்மாடா. போச்சுடா. இந்த எமன்ட்ட இருந்து இப்பதான் கால் வரணுமா? கட் பண்ணிடுவோம். அட்டன் ஆயிடுச்சுடா. அட்டோ பாவி. ஹலோ கேக்குதாடி? ஹலோ சொல்லுமா. ஹலோ என்னடி பண்ற? அங்க ஒரு தண்டச்சோறு இருக்குமே, அது என்ன பண்ணுது? விடுமா அவனே பாவம். என்னடி ஆச்சு உன் குரலுக்கு? ஒரு மாதிரி பேசுற, அவனை வேற பாவங்கிற. குரல்ல ஒண்ணு இல்லையாமா? இல்ல எனக்கு எதுவும் சரியா படல. நான் கிளம்பி வரேன், இன்னும் 5 நிமிஷத்துல அங்க இருப்பேன். ஐயோ இன்னும் 5 நிமிஷத்துல அது இங்க வந்துருமே. இன்னும் ஒர்க் ஆக மாட்டேங்குது. 100 ரூபா நோட்டை வச்சு பாப்போம். அடிச்சு. டேய் என்னடா பண்ற? இல்லடா, பணத்தை பார்த்தா பணமும் வாய பொழக்குன்னு சொல்லுவாங்களே, அதான் பொழக்குதான்னு பாத்துட்டு இருக்கேன். நான் இப்ப இங்க என்ன நிலைமையில இருக்கேன் உனக்கு தூக்குடா முதல்ல. புரி இந்த கணக்கறா. வாங்க மாமியா. கதவை திறக்க இவ்வளவு நேரமா? தாப்பால் மாட்டிக்கிச்சு. உருப்படாது, ரெண்டும் ஒண்ணு சேர்ந்துருக்கு. தல செல்வி பாப்பா. ஐயோ என்ன ஆக போதோ? செல்வி என்னடி இந்த நேரத்துல உட்காந்து நியூஸ் பேப்பர் படிச்சிட்டு இருக்க? மாட்டணும்டா. அதுவும் கண்ணாடி போட்டுக்கிட்டு. இப்பெல்லாம் இதான் ட்ரெண்ட் இல்லடா? ஆமா ஆமா. என்னடி நான் இவ்வளவு பேசிட்டு இருக்கேன், நீ எதுவுமே பேச மாட்ற. சோலி முடிஞ்சிச்சுடா. போச்சுடா. அடியே செல்வி, உனக்கு என்னடி ஆச்சு? செல்வி அடியே. அப்ப இவன் என்ன சாகலையா? தலையே இப்படி வலிக்குது. நீ எப்ப மாந்த? எப்படி? உன பாத்திரங்கள தலை போச்சுற. நீ போறியா? இந்த போறேமா. இவ செத்து போயிருந்தா கூட ஜெயில போய் நிம்மதியா இருந்திருப்பேன் போலயே. நீங்க மறக்காம வீடியோக்கு லைக் போட்டு கீழே உள்ள சப்ஸ்கிரைப் அழுத்திட்டு அப்படியே அந்த பெல் பட்டனை தட்டி விட்டு போயிருங்க. ஏய் ஃபேன் ஆஃப் பண்றீ? கரண்ட் பில்ல நான் கொப்பனா கட்டறேன். எப்ப பாரு எங்க அப்பனே இழுக்க வேண்டியது. சரிதா, அதை எடுத்து வை. பாவம் அந்த பொம்பளைக்கு மானமே போச்சு. நாடகத்துல மானம் போனது இருக்கட்டி இங்க ஏமானமே போய்கிட்டு இருக்கு. இதுக்குதான் உங்களை ரோட்ல கோமரத்தை கட்டிட்டு குளிக்காதீங்கன்னு சொன்னேன். எவனோ வீடியோ எடுத்து போட்டானா? உனக்கு அந்த ஆசை வேற இருக்கா? உன் மயனை பாருடி. ஹாய், எங்க 2 பேர் வீட்லயும் எங்க காதலை ஏத்துக்கல, அதனால ஓடி வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். உங்க ஃப்ரெண்ட்ஸ்ல இதே மாதிரி யாரும் ஓடி வந்து கல்யாணம் பண்ணிட்டா கீழே கமெண்ட்ல டாக் பண்ணிருங்க. இந்த வீடியோ கீழே 30K கமெண்ட் வந்தா அடுத்த வீடியோல எங்க அப்பாவோட ரியாக்ஷன் போடுறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்க ஓடுகாலி couples. வா உள்ள வாச்சலாம். வரே ராஜி இரு. வலது கலவை. எங்கடா வந்த? காலை உள்ள வச்சா உன்னை காலமாக்கிடுவேன். இப்படி சாதி மாதிரி கல்யாணம் பண்ணி என் மானத்தை வாங்கிட்டியடா. இல்லப்பா. ஏய் சந்தனத்தோட குங்குமம் தாண்டா சேரணும், இப்படி சாக்கடை சேரக்கூடாது. அப்ப நான் சாக்கடையா ராஜ்? நீ சாக்கடை இல்ல தங்கம், நீ தான் என்னோட பூக்கடை. அடி செருப்பால 30 வருஷமா கட்டி காத்த என் கௌரவத்தை இப்படி கூட்டத்துல குச விட்டு கலைச்ச மாதிரி கலைச்சிட்டியடா. அப்ப நான் குசுவா ராஜ்? ஏய் சும்மா இருடி. நீ ஏண்டி ஜட மாதிரி நிக்கிற? நல்லா அவன 4 வார்த்தை கேளு. அம்மா இந்த கர்மத்தை வேற பாக்கணுமா? இப்படி சாப்பிடாம இளைச்சு போய் முதல்ல உள்ள வாய சாப்பிடலாம். சரிம்மா பாடிச்சலாம். ஏய் எதை கேட்க சொன்னா எதை கேக்குற? போடி உள்ள. தப்பா கேட்டோமா? இனிமே இந்த வீட்ல உனக்கு இடம் கிடையாது. எனக்கு என் பொண்டாட்டி புள்ளைய விட என் கௌரவம் தாண்டா முக்கியம். இதுக்கு மேல இங்க நிக்க வேணாம் ராஜ், வா போயிரலாம். என்ன தம்பி வீடெல்லாம் பிடிச்சிருக்கா? புடிச்சிருக்கு. தம்பி மாசமானா 2000 ரூபாய் வந்துடணும். ஏ செல்லம், அப்ப கொஞ்ச நாள் தள்ளி okay. ஏய் அவன் மாசமானா இல்லடா, மாசம் வீட்டுக்கு 2000 ரூபாய் வாடகை பணம் வந்துடணும்னு சொன்னேன். ஓ அப்படியா? நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். இந்தாங்க அட்வான்ஸ். ஐயோ இதெல்லாம் நான் வாங்க மாட்டேன்ப்பா. ஏதா இருந்தாலும் என் புருஷன் தான். இதா அவரே வந்துட்டாரே. பட்டுமா
இவனா? இவரு உங்க புருஷனா? ஆமாப்பா. இது யாருப்பா? உன் சித்தி தான். உங்க பேர் என்ன சொன்னீங்க? கௌரவம்ப்பா. ஆட்டக்காரி கௌரவம்னா இந்த ஊருக்கே தெரியுமே. ஆட்டக்காரி கௌரவமா? எனக்கு என் பொண்டாட்டி புள்ளைய விட என் கௌரவம் தான்டா முக்கியம். ஹலோ, உன் பையன் என்கிட்ட தான் இருக்கான். 5 லட்ச ரூபாய் கொடுத்துட்டு உன் பையனை கூட்டு போ. 5 லட்சமா? என்ன டாட் யோசிக்கிறீங்க? என் உயிர் என்ன 5 லட்ச ரூபா தானா? 50 லட்ச ரூபா அவன் மூஞ்சில விட்டறிஞ்சிட்டு என்னை கூட்டிட்டு போங்க டாட். ஏய், கேட்டல்ல, இப்ப நீ கொண்டு வர. டேய், உங்க அப்பா பிச்சைக்கார 5 ரூபாய் கேட்டாலே 50 வாட்டி யோசிப்பான். அவன்கிட்ட போய் 50 லட்சம் கேக்குற? ஏய், எங்க அப்பனுக்கு என் மேல பாசம் ஜாஸ்திடா, கண்டிப்பா கொடுப்பான். சபாஸ் சபாஸ் என்னடா போலீஸ்டா. சொந்த அப்பாவே ஏமாத்தி 50 லட்சம் பறிக்கலான்னு பாக்குறீங்களா? உங்க 2 பேரையும் முட்டிக்கு முட்டி தட்டி ஜெயிலுக்குள்ள கம்பி என்ன வைக்கிறேன்டா. சார், உங்க கால்ல வேணா விழுறேன். அதெல்லாம் வேணாம் சார். எங்க அப்பா சரியான கஞ்ச பையன் சார். நேரா கேட்டா காசு கொடுக்க மாட்டான்டா சார். இப்படி பண்ணிட்டோம். நேரா கேட்டு குடுக்கலாட்டி சைல போய் கேட்க வேண்டியதானடா. டேய், காமெடிடா. சிரிச்சிரு. டேய், உங்க அப்பன் எவ்வளவு பெரிய பணக்காரன், அவன்கிட்ட வெறும் 50 லட்சம் கேட்டு போறேன். சரி, நீயே குறைச்சுக்கிறியடா. கிட்னாப்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? இப்ப வீடியோ கால் பண்ற அவங்க அப்பனுக்கு, டேய் ஒழுங்கா நடிக்கணும். என்ன பாக்குற? 50 லட்சம் இல்ல, 2 கோடி கொடுத்துட்டு உன் மயனை நீ வந்து கூட்டு போ. அப்பா இவர் ரொம்ப டேஞ்சரஸ்பா. எப்படியாவது என்னை காசு கொடுத்து காப்பாத்திருப்பா. குடுக்கல உன் மகனை பீஸ் பீஸா பிச்சு போட்டுருவேன். எது 2 கோடியா? அவனுக்கு இதுவரை 200 ரூபாய் செலவு பண்ணி 2 சட்டி கூட எடுத்து கொடுத்தது இல்ல. வேணா 2000 ரூபாய் தரேன். 2000மா? யோ, என்ன விளாண்டுட்டு இருக்கியா? கத்தி இன்னும் உன் மகன் கழுத்துல தான் இருக்கு. ஒரு இழுப்பு இழுத்தேன். அட என்னப்பா நீ, அடுத்த வாரம் பண்ணலாம் பார்த்தா இந்த வாரமே பண்ணும் போல. சரி, அறுத்து விட்டுரு. புரியலையே. அட ஆமாப்பா, அவன் பேர்ல 10 கோடி ரூபாய்க்கு லைஃப் இன்சூரன்ஸ் போட்டு வச்சிருக்கேன். அடுத்த வாரம் நானே அவனை ஆல் செட் பண்ணி போடலாம் தான் பார்த்தேன். அதுக்குள்ளே நீ முந்திக்கிட்ட. நீ போலீஸ் தானே, அவனை போட்டு தள்ளிட்டு ஆக்சிடென்ட் கேஸா மாத்தி விட்டுரு. வர்ற 10 கோடியில எனக்கு 7.5 கோடி, உனக்கு 2 கோடி. அவன் ஃப்ரெண்ட் ஒரு முட்டா பையன் இருப்பானே, அவனுக்கு ஒரு 50 லட்சத்தை கொடுத்துருவான். என்ன டீல் ஓகே தானே? அட பாவி. டபுள் ஓகே. நீங்க போனை வைங்க, முடிச்சிட்டு நானே கால் பண்றேன். ஏய் மச்சான், என்ன கொல்ல பாக்குறாங்கடா. காப்பாத்துறா. சார், பேசுறான் பாருங்க. சீக்கிரம் நான் அடுத்து போனுங்க. பணத்தை வாங்கிட்டு அடுத்த வேலையை பார்ப்போம். ஐயையோ, என் மனசுக்குள்ள தீய வச்சா. ஐயையோ. தம்பி, இதுல எலெக்ஷனுக்கு பட்டுவாடா பண்ண வேண்டிய பணம் 20 லட்ச ரூபா இருக்கு. இத வீடு வீடா கொண்டு போய் கரெக்டா பட்டுவாடா பண்ணணும். என்னடா 20 லட்சம் கொடுத்து பட்டு பாவாடை வாங்க சொல்றாரு? ஐயா, அவனுக்கு காது கேட்காதியா, நான் சொல்லிக்கிறேன். ஏய், பட்டு பாவாடா இல்லடா, பட்டு வாடா. ஓ, பட்டு வாடாவா? டேய் கத்தாதீங்கடா. கத்தி நீங்களே என்ன மாட்டி விட்டுறீங்க போல. ஐயோ ஐயா, இனி நான் பாத்துக்கிறேன், வரேன். தம்பி, பணம் மட்டும் நாளைக்கு கரெக்டா பட்டுவாடா ஆகல. தெரியுனே, கொன்றுவீங்க. கரெக்டா பண்ணிருங்க. கண்டிப்பானே. எல்லா பணத்தையும் பட்டுவாடா பண்றோம், 5% கமிஷனை வாங்குறோம். டேய், டேய், வண்டியை எவனோ தூக்கிட்டான்டா. வண்டியை விடுறா, பணப்பையா அதுல இருந்துச்சு. என்னது? ஐயோ, அந்த ஆள் வேற போன் அடிக்கிறான்டா. இது மட்டும் அவனுக்கு தெரிஞ்சுன்னா நம்மள கண்டிப்பா கொண்டுருவான்டா. 20 லட்சத்தை ரெடி பண்ணி ஆகணுமே. டேய், நான் சொன்ன வீடு தான்டா. இங்க ஒரு நாய் இருக்குது. அது 20 ல இருந்து 25 லட்சத்துக்கு மேல போகும். அதை மட்டும் தூக்கிட்டோம், நம்ம பிரச்சனை எல்லாம் சால்வ். யோசிக்கிறதுக்கெல்லாம் டைம் இல்லடா. கடத்திடுவோம் வா. என்னடா எதுவுமே பேசாம நீ பாட்டு போற? என்னடா குலைக்கிறா? கடிக்காத மைஞ்சு குலைச்சுக்கிட்டே கடிக்குது. ஜஸ்ட் மிஸ்டா. டேய், நமக்கு இந்த திருட்டுலாம் செட் ஆகாது. நீ உங்க வீட்டை வித்துரு. விக்கலாம், ஆனா அதுக்கு எங்க வீட்டு ஓனர் விடணுமே. ஓ ஆமா, நீ இருக்கிறது வாடகை வீடுல. எடுக்க மாட்டீங்களா? பணம் மட்டும் கரெக்டா பட்டுவாடாம இருக்கட்டும். செத்துங்கடா. இனிமே அந்த முருகனே நினைச்சாலும் நம்மள காப்பாத்த முடியாதுடா. அந்த முருகன் நினைச்சா நம்மள காப்பாத்த முடியாதுதான். ஆனா வட்டி முருகன் நினைச்சா நம்மள காப்பாத்தலாம்டா. வா. அவன் அதுக்கு மேல கோளாராச்சே. தம்பி, பணம் வாங்குறது பெருசு இல்ல, பணம் மட்டும் கரெக்டா தள்ள. இந்த அண்ணனால உங்களுக்கு கொடுக்காத நாள் எல்லாம் தொல்ல. புரிஞ்சுதா? உங்களை பத்தி தெரியுனே. கரெக்டா 1 மாசத்துல கொடுத்துறேன். இனி 1 மாசத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அதே இடம். டேய், பணம் சேஃப்டியா இருக்குல்ல? டேய், இந்த வாட்டி நினைச்சாலே அவனால திருட முடியாது. அதுக்கு தான் பேக்க கைய ஐயோ, பணம் பணம். இத்தோட நம்ம போனோம். டேய் டேய், என்னடா பண்ணிட்டு இருக்க? குழந்தைய போறதுக்கு தொட்டில் கட்டிட்டு இருக்கேன். ஓ, நான் கூட நீ ஏதோ தூக்குல தொங்க போறியோன்னு நினைச்சேன். நீ கட்டு கட்டு.
டேய் தூக்குல தாண்டா தொங்க போறேன். எது தூக்குல தொங்க போறியா? உன்னை பத்ததுக்கு நியாயமா பார்த்தா உங்க அப்பா அம்மா தானடா தூக்குல தொங்கணும். நீ ஏன் தொங்குற? என்னாச்சு? டேய் மச்சான் எல்லாமே மாறி போச்சுடா. எது மாறி போச்சா? என்னடா சொல்ற? ஏதோ ஆபரேஷன் எதுவும் பண்ணிக்கிட்டியா? அடச்சி அது இல்லடா. டேய் மச்சான் நானும் ஒரு பொண்ணு லவ் பண்ணோம்டா. பொண்ணைய ஒரு பொண்ணு லவ் பண்ணாளா? நல்லா பாத்தியா? அவ பொண்ணு தானே? டேய் அவ பொண்ணு தான்டா. ரசனை கெட்டவளா இருப்பா போல. 4 வருஷம் லவ்டா. அவங்க வீட்டுல ரொம்ப ஸ்ட்ரிக்ட். எனக்கு அந்த பொண்ணை தர மாட்டாங்க. அது எப்படா தெரிஞ்ச ஒரு பொண்ணோட வாழ்க்கை சீரழிய விடுவாங்க? சரி கூட்டிட்டு போலான்னு பார்த்தாலும் அவங்க அண்ணனை நினைச்சாலே பயமா இருக்குடா மச்சான். டேய் அவங்க அண்ணங்கெல்லாம் நம்மளுக்கு ஒரு ஆளே கிடையாதுடா. இங்க யாருமே நம்மளுக்கு ஆள் கிடையாது. ஏன் நம்மளே நம்மளுக்கு ஆள் கிடையாது. மச்சான் இப்ப என்னடா பண்ணலாம்? நான் சொல்றத மட்டும் நல்லா கேட்டுக்க. சரிதான் மச்சான். ஹேய் எங்கடா போற? பொண்ணை தூக்க. இப்ப போனா நீ பொண்ணை தூக்க முடியாது. அவங்க அண்ணன் தான் ஒன்ன தூக்குவான். நைட்டு போ, எல்லாம் தூங்கிட்டு இருப்பாங்க. நீ பொண்ணை தூக்கிட்டு வந்துடலாம். மச்சான் ரொம்ப நன்றிடா மச்சான், ரொம்ப நன்றிடா. டேய் பிளான் போட்டு கொடுத்ததுக்கெல்லாம் எதுக்குடா காலில் விழுகிற? எந்திரா நல்லா போடா. தங்கச்சியுமா ஃப்ரெண்டு இழுத்துட்டு ஓடிட்டான்டா. ரொம்ப நன்றிடா என் மச்சான். வார்த்தைக்கு வார்த்தை மச்சான் மச்சாங்கும் போதே வச்சிருக்கணும். வரவன் பொருளையே எடுத்து அவனை போடணும்டா. அடிச்சு கொல்ற அவனை. டேய் உனக்கு அந்த சத்தம் கேட்டுச்சா? ஏதாச்சும் பூனையா இருக்கும்டா. இது சாதா பூனை இல்லடா, திருட்டு பூனை. கடைசி ஒரு வாரமா நம்ம ஏரியாக்குள்ள பல திருட்டு நடக்குத கேள்விப்பட்டியா? ஆமா எனக்கு தெரிஞ்சு இப்ப அவன் தான் இங்க வந்திருக்கணும். திருடனா? அப்படின்னா வீட்டுல உள்ள நகை எடுத்து சீக்கிரம் சேஃப்டி பண்றா. நீ வேற ஏன்டா காமெடி பண்ற? எங்க வீட்டுல இருந்தாங்க ஏன்னா வர்ற திருடன் வேணா அடிச்சு புடுங்கலாம். அட பரதேசி, இவனுக்கு அந்த திருடனே பரவாயில்ல போலயே. 3 வருஷம் கழிச்சு வெளிநாட்டுல இருந்து வந்திருக்கோம். இன்னைக்கு நம்ம சட்டுக்கு சர்ப்ரைஸ் கொடுத்துற வேண்டியதா. பை டியர் சைல்ட் வரேன்டா. எங்க இந்த காஸ்டியூம்ல போனாதான் கண்டுபிடிக்க மாட்டான். அங்க பாரு போறான். எங்கடா? கத்தி எடுக்கிறான்டா. அரிப்பு செடி பட்டுருச்சு போலயே. டேய் அவனுக்கே ஏதோ பட தாமரை இருக்கும் போல பக்கடா போட்டுக்கிருக்கான். அவனுக்கு போய் பில்ட போடுற. ஆமா இன்னைக்கு நம்ம கொடுக்க போற சர்ப்ரைஸ்ல நம்ம பையன் அலட்டு போறா. டேய் வீட்டுக்குள்ள போறான் பாரு. நீ ஒரு துணி எடுத்துட்டு என் பின்னாடியே வா. அக்க குச்சி எங்க போடுச்சு? டேய் அவன் பீரோல் கிட்ட போயிட்டான்னு நினைக்கிறேன். நீ என்ன பண்ற? அந்த துணியை வச்சு அவன் மூஞ்சிய பொத்திரு. நான் அந்த கட்டையை வச்சு அவன் மண்டையை பழந்துறேன். ஓகேடா. திருட்டு பயல. ஏன்டா எங்க வீட்டுல திருட வரியா? இந்த வச்சுக்க. டேய் நான் யாருன்னு தெரியுமாடா? நீ யாரா இருந்தா எனக்கு என்ன? வாயிலே மிதிரா அவனை. நல்ல வாயிலே மிதிரா. முதல்ல மூஞ்சில துணியறா. அடிச்ச அடியில வடச்சென்ன செந்தில் மாதிரி ஆயிட்டான்டா. எப்படா கரெக்டா போலீஸ் வருது? நான் தான்டா போன் பண்ணேன். சூப்பர்ரா. தம்பி என்ன பிரச்சனை? சார் நீங்க ஒரு வாரமா தேடி இந்த திருடனை நாங்க புடிச்சிட்டோம். ஆளோ பாவி, சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு வந்தோட கொடுத்தடா. நல்ல சர்ப்ரைஸ். தூக்கிட்டு போங்க சார் இவனை. எவ்வளவு பெரிய கேஸ அசால்ட்டா முடிச்சு விட்டோம் பாத்தியா? திருடன் போனு. நம்மள யாரு? டேய் திருடன் எதுக்குடா உங்க அப்பா போட்டா வால்பேப்பர்ல வச்சிருக்கான்? எங்க அப்பாவையா? அது திருட போன் இல்லடா, எங்க அப்பா போனு. அப்ப நம்ம இவ்வளவு நேரம் போட்டு அடிச்சது எங்க அப்பனதாண்டா.